everyone, I am Sneha, lecturer, Department of History and Medicine at SMS College of Allied Science. Today we are going to see about renin-angiotensin-aldosterone system. Renin-angiotensin-aldosterone system is essential for long-term blood pressure regulation. நம்ம பாடியில லாங் டர்மா blood pressure ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியனா renin-angiotensin-aldosterone system. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன வர்க் பண்ணும் இந்த பர்టిక్యులர் சிஸ்டம்ல ஹார்மோன்ஸ், புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ் இது மூணும் சேர்ந்து தான் இந்த பர்టిక్యులர் சிஸ்டம் ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. renin-angiotensin-aldosterone சிஸ்டம் நம்ம பாடியில எப்படி blood pressure ரெகுலேட் பண்ணும்னா இன்க்ரீசிங் சோடியம் ரீஅப்சார்ப்ஷன். நம்ம பாடியில சோடியம்ன்ற எலக்ட்ரோலைட்டோட ரீஅப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்றது மூலமா பிளஸ் வாட்டரோட ரீஅப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்றது மூலமா வாட்டரை எக்ஸ்க்ரீட் ஆக விடாம நம்ம பாடியிலே ரிட்டென்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளஸ் வாஸ்குலர் டோன் பிளட் வெசலோட அந்த வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்றது மூலமா பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். நார்மலா ஒரு பிளட் வெசல் இருக்கக்கூடிய டயாமீட்டர்ல இருந்து அது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது சுருங்கும் போது அங்க இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் நார்மல்ல இருந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம பாடியில பிளட் ப்ரெஷர் லோ ஆகும்போது வாஸ்குலர் கன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த renin-angiotensin-aldosterone சிஸ்டம்ல ரென்ன்றது ஒரு என்சைமா. என்சைம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ட்ரிகர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஞ்சியோடென்சின் 2 ஒரு ஹார்மோன். ஹார்மோன்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா நம்ம பாடியோட ஃபங்க்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்டோஸ்டெரான்ன்றது ஒரு ஹார்மோன், அதுவும் பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பிளட் ப்ரெஷர்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வெசல்ல எந்த ப்ரெஷர்ல மெயின்டைன் ஆகுதோ அதுதான் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டெர்மினாலஜி நம்ம ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அதுல 2 கேட்டகரிஸ் இருக்கு, பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் அண்ட் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். இந்த renin-angiotensin-aldosterone சிஸ்டம்ல என்னென்ன ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா கிட்னிஸ் இன்வால்வ் ஆகும், நெக்ஸ்ட் லிவர் இன்வால்வ் ஆகும், பிளட் வெசல்ஸ் அண்ட் லங்ஸ், அட்ரினல் கிளாண்ட்ஸ், பிட்யூட்டரி கிளாண்ட் இது எல்லாமே, ஹைப்போதலாமஸ் இது எல்லாமே இன்வால்வ் ஆகுது. renin-angiotensin-aldosterone சிஸ்டமோட ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கலாம். நம்ம பாடியில பிளட் ப்ரெஷர் லோ ஆகும்போது, டிக்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் ஆகும்போது ஒரு ஸ்டிமுலேஷன் கிரியேட் ஆகும். இந்த ஸ்டிமுலேஷன் எதா பண்ணா கிட்னியில் இருக்கக்கூடிய ஜக்ஸ்டா குளோமருலர் அப்பேரட்டஸை ஸ்டிமுலேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ரெனின்ன்ற ஒரு என்சைமை ரிலீஸ் பண்ணும். நான் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி என்சைம்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரெனின் என்ன ஆகும்னா ஃபர்தராக ஆஞ்சியோடென்சினோஜனா ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் எங்க மேடப் ஆகும்னா லிவர்ல மேடப் ஆகக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல இந்த renin-angiotensin-aldosterone சிஸ்டம்ல என்சைம், புரோட்டீன், ஹார்மோன்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணி தான் இந்த சிஸ்டம் கோஆர்டினேட் பண்ணுது. ரெனின் ஆஞ்சியோடென்சினோஜன்ற ப்ரோட்டீனா ஸ்ப்ளிட் ஆகும்போது இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் ஃபர்தரா என்னவா ஸ்ப்ளிட் ஆகும்னா ஆஞ்சியோடென்சின் 1 ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஆஞ்சியோடென்சின் 1 ஒரு இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், அதாவது அது ப்ரொடியூஸ் ஆனாலுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாத ஒரு இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்ன்றதுனால அது ஃபர்தரா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் ஆஞ்சியோடென்சின் 2 ஃபர்தரா ஸ்ப்ளிட் அப் ஆகுது. இந்த ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் எங்க மேடப் ஆகும்னா லங்ஸ் அண்ட் கிட்னில மேடப் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். அடுத்து ஆஞ்சியோடென்சின் 2 ஹார்மோன் என்ன பண்ணும்னா பிளட் வெசல்ஸோட அந்த வால்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ஆஞ்சியோடென்சின் 2 பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணும். ஃபர்தரா என்ன பண்ணும்னா அட்ரினல் கிளாண்ட ஆல்டோஸ்டெரான்ன்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வைக்கும். ரெண்டாவது பிட்யூட்டரி கிளாண்ட ADH ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வைக்கும். ADH மீன்ஸ் ஆன்டி டயயூரிட்டிக் ஹார்மோன். இந்த ஆன்டி டயயூரிட்டிக் ஹார்மோன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வால்யூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஹார்மோன் ப்ராப்பராக செக்ரேட் ஆகலை அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ் ஆகிடும். அதனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்மோன் ப்ராப்பராக ரிலீஸ் ஆனால் தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வால்யூமை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆஞ்சியோடென்சின் 2 என்ன பண்ணுதுன்னா அட்ரினல் கிளாண்ட் ஆல்டோஸ்டெரான் ஹார்மோனை செக்ரேட் பண்ண வைக்குது, ஆஸ் வெல் அஸ் பிட்யூட்டரி கிளாண்ட் ADH ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வைக்குது. இந்த ரிலீஸ் ஆன 2 ஹார்மோன் என்ன பண்ணுன்னா கிட்னிஸுக்கு ஒரு சிக்னலை பாஸ் பண்ணும். என்ன மாதிரியான சிக்னல்னா கிட்னிஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் அண்ட் சோடியம் ரீஅப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் அண்ட் சோடியம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்கும். சோடியம் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ரிட்டன்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். வாட்டர் நம்ம பாடி விட்டு எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியே போகாமல் நம்ம பாடியிலே ஸ்டே ஆகும்போது தான் வாட்டர் ரிட்டன்ஷன் பாடியிலே தங்கும். ஸோ இன்க்ரீஸ் சோடியம் லெவல் என்ன பண்ணுவோம்னா வாட்டர் ரிட்டன்ஷனை ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ இந்த கிட்னிஸ்
ரைஸ் பண்ணும். ஒரு நார்மலாக நம்ம பிளட் வெசலில் போகக்கூடிய பிளட் ஃப்ளோவோட வால்யூம் அதிகமாகும் போதும் ப்ளஸ் பிளட் வெசல் வந்து சுருங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அப்படி வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது லோவாக இருக்கக்கூடிய பிபி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர்னால நார்மல் பிளட் ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகிடும். நம்ம பாடியில் எப்பவுமே நமக்கு வந்து ஹைப்போடென்ஷன், அதாவது டிக்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் ஹைப்போடென்ஷன் சொல்லுவோம். நம்ம பாடியில் பிளட் ப்ரெஷர் வந்து லோவாகும் போது இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டெரான் சிஸ்டம் தான் வந்து ஓவராலாக கோஆர்டினேட் பண்ணி பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி நார்மல் பிளட் ப்ரெஷரை திரும்ப நார்மல்